ஹலோ மக்களே, நண்பன் பேஸ். வெல்கம் டு ஜிஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நீங்கள்லாம் ஒரு விஷயத்தை எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க, எந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னா அதோடைய தொடர்ச்சி எங்கே, அதோடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த விஷயங்கள் இப்போ நம்ம கண்ணில் அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் ஆராயிற பழக்கம் நமக்கு இருக்குது. ஸோ அப்படி ஒரு சில விஷயங்களை தான் ஆராய்ஞ்சிருக்கேன். அந்த ஆராய்ச்சி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். வீடியோ பார்த்து முடிக்கும்போது நான் அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணேன், இதில் என்ன உண்மை இருக்குது, என்ன பொய் இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ என்னோடய சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அந்த ஹை பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் குழந்தைகள் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. இப்போ இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. தளபதி பேசினது தான் தன்னுடைய முதல் தலையாய கடமையாக நான் ஆட்சிக்கு வந்தால் செய்ய போகிறது பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்னு. இன்றைக்கி இதே ஆயுதத்தை திமுக எடுத்து திருப்பி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக வைக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் இந்த ஒரு மாதத்தில் எத்தனை விஷயங்கள் தமிழ்நாட்டில் செஞ்சுருக்கு அப்படின்ற அந்த நல்ல விஷயங்களை மீடியா சேனல்கள் எடுத்து பெருசாக பரப்புறதில்லை. ஆனால் தினமும் 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 நீங்கள் காதில் கேட்குறது ஏதோ ஒரு இடத்துல பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. இங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பிரச்சனை, இப்படி ஆயிருக்கு அப்படி ஆயிருக்குன்னு ரீசெண்டாக கோயம்புத்தூரில் நடந்தது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நேற்று நடந்திருக்க அந்த 3 வயது குழந்தை கும்மிடிப்பூண்டியில் ஒரு 19 வயசு பையன், வடநாட்டு பையன். அந்த குழந்தையும் வடநாட்டு குடும்பத்தை சேர்ந்த குழந்தை தான். அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு அவர்கள் அந்த பையன் கெடுத்துருக்கான். ஸோ இந்த பையன் அந்த குழந்தையை தூக்கிட்டு போகும்போது நம்ம தமிழ் மக்கள் பார்த்துருக்காங்க. பட் அது சரி, அவனும் ஹிந்திக்காரன், இந்த குழந்தையும் ஹிந்திக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கண்டுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பம் குழந்தையை காணான்னு தேடும்போது தான், அந்த லேடிஸ்லாம் தேடும்போது இந்த குழந்தைய ஒரு புதரில் இருந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு குழந்தையும் இறந்து போயிடுச்சு. பின்பு இந்த குழந்தையை யார் எடுத்துகிட்டு போனது வச்சதுன்ற இந்த விஷயம்லாம் தெரிய அந்த பசங்களை தேடி போகும்போது அங்கே ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே பயங்கர போதையில் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் மட்டும் சிக்கியிருக்கான். அந்த ஃபோட்டோ நான் இங்கே போடுறேன், பார்த்துங்க. ஸோ இவன் தான் அந்த பையன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வடநாட்டு குடும்பத்தையே திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா கெடுத்து கொன்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கல எனக்கு தெரியல. அந்த டைமத்துலேயும் இந்த விஷயங்கள் இது மாதிரி வைரலாக பரவப்படுச்சு. ஆனால் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் இந்த ஆட்சியில், ஒரு மாத ஆட்சியில் இன்றைக்கி அனைத்து மீடியாக்களும் உட்காந்து பேசக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஆட்சிக்கு 1 மாதம் ஆச்சு, சட்ட ஒழுங்கு எங்கே போச்சு, இவங்களால் ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற அந்த கேள்வியை முன் வச்சுக்கிட்டே வராங்க. இது இன்க்ளூடிங் யூடியூபர்ஸ் கொண்டு வைக்கிறாங்க. ஒரே மாதத்தில் எப்படிப்பா முடியும் அப்படின்னு நீங்கள், அதாவது நம்மளை போன்ற தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை பொதுமக்கள்லேயே சில பேர் 1 மாதம் தானேப்பா இருக்குது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. 1 மாதம் ஆயிடுச்சு. சட்டம் உங்கள் கையில் தான் இருக்குது, ஆட்சி உங்கள் கையில் தான் இருக்குது, அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன் நீங்கள் இதை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற இந்த கேள்வியை முன்வைத்து பிரதானமாக ஒரு பாயிண்ட்டை எடுத்து நம்ம மேலே போடுறாங்க. அதாவது விஜய் அவர்கள் என்ன சொன்னாரோ, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துவோம்னு சொல்லிட்டு இப்போ சிங்கப்பெண் படையின்னு வரைக்கும் நீங்கள் போட்டதுக்கப்புறமும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இன்றைக்கி மக்கள் மனத்தில் புதித்தே இருக்காங்க. இதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரப்போகிற வெள்ளை அறிக்கை. இப்போ இன்றைக்கி தான் வெள்ளை அறிக்கை வரப்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அரசியல் கட்சிக்காரர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விஷயம் போய் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த ஆல்மோஸ்ட் வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு 2 நாளில் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இன்றைக்கி சாயந்தரம் 5:30 மணிக்கு வெள்ளை அறிக்கை விடப்படுகிறது அப்படின்னு சொல்லி மரிய வில்சன் அமைச்சர் சொல்லியிருக்கார், நீதித்துறை அமைச்சர். அது 5:30 மணிக்கு வரும்போது அதற்கு முன்னாடி இங்கே தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சுத்தமாக இல்லை, எங்கள் ஆட்சியை விட மோசமாக இருக்குது இந்த ஆட்சி அப்படின்னு மக்கள் மனசில் பிம்பத்தை கொண்டு சேர்க்கறதுக்குனே ஒரு வேலையை பண்ணியிருக்கு இந்த திமுக அப்படின்றத மாட்டுக்கிறது கிடையாது. இதை நான் சும்மா சொல்லலைங்க, ஒரு ஆதாரத்தோடு சொல்கிறேன். கடந்த 1 வாரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்ற டேட்டாவை எடுக்கும்போது கிட்டத்தட்ட மொத்தம் 12 கேஸ் பதிவாயிருக்கிறது. 12 கேஸ் பதிவாயிருக்கு. அந்த 12 கேஸில் 7 கேஸ் மைனர் உட்பட பதிவாயிருக்கு.
இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் இது நடந்திருக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14-15 அதாவது 2 நாள், இன்றைக்கி தேதி 16, இன்றைக்கி தான் வெள்ளேரிக்கு வரப்போகுது. இந்த 2 நாட்களில் மட்டுமே 10 வழக்குகள் பதிவாயிருக்கு. இந்த 2 நாட்களில் 10 வழக்குகள் பதிவாயிருக்கு. ஒரு வாரத்தில் 12, ஆனால் இந்த 2 நாளில் 10 வழக்குகள். இந்த ஏரியாவிலலாம் யார் எம்எல்ஏக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் தான் எம்எல்ஏக்கள். அப்போ இந்த ஏரியாக்களில் நடக்கக்கூடிய இந்த தவறுகள் யார் செய்கிறா, எப்படி செய்கிறாங்க அப்படின்ற கேள்வியை நம்ம இங்கே கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ஆட்சி மாறிடுச்சு, அதிகாரம் மாறிடுச்சு, காவல்துறைக்கு டிஐஜி போட்டாங்க, எல்லா இடத்துலையும் பல அதிகாரிகள் மாற்றிருக்காங்க. ஆனால் இன்னமும் எல்லா காவலாளிகளும் மாற்றப்பட்டார்களா அப்படின்னா மாற்றப்படவில்லை, மாற்றவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம். அப்போ இன்னமும் பல காவலாளிகள், இன்னமும் பல போலீஸ்காரர்கள் திமுகவின் அடிமையாக இருக்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அப்போ அவர்கள் சொல்படி கொஞ்சம் அசால்ட்டாக போனால் போது, விட்டு அந்த ஏரியாவில் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் ஒரு போலீஸ்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் பாதுகாப்பை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துறது அப்படின்ற இங்கே கேள்வி வருது. இப்போ இங்கே உங்களுக்கு பல கேள்வி வரலாம். இப்படி இருந்துச்சுன்னா உடனே டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதானே, எதற்கு அவங்கள டிஸ்மிஸ் பண்ணாமல் வைக்கிறது அப்படின்னா, இந்த கும்மிடிப்பூண்டி நடந்த இந்த விஷயத்தில் 2 கான்ஸ்டபிள்கள் இமீடியட்டாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அரசு அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அரசு அதிகாரிகளை டிஸ்மிஸ் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அதற்கு ஆர்டிகல் 311 சட்டம் இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னா அவர்கள் கோர்ட்டில் போய் அதை ப்ரூவ் பண்ணி தான் நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் அவர்கள் மேலே சஸ்பென்ஷன் கொடுத்து அவர் நிலுவையில் வச்சு அந்த கேஸை விசாரித்து அது உண்மைன்ற பட்சத்தில் கோர்ட்டுக்கு போகணும். ஒருவேளை தவறாக அரசு அவர்களை டிஸ்மிஸ் செய்து இவர்கள் கோர்ட்டுக்கு போனால் அது அரசுக்கு கெட்ட பேர் வரும். ஸோ அதனால் இந்த டிஸ்மிஸ் அப்படின்றது ரொம்ப ரேர் சினாரியோவில் ஓகே இதுக்கு காரணம் இவங்க தான் தெரிஞ்சால் மட்டும்தான், இவங்களோட அலட்சியமோ இல்லை இவங்களுடைய இயலாமையோ ஏதோ ஒன்று இருக்கட்டும், அதுவாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள டிஸ்மிஸ் பண்ண முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதனால தான் இன்னமும் பல இடங்களில் பல குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு வாரத்தில் நான் சொன்ன இந்த சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸில் மட்டும் நடக்குது. இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏக்கள் ஏன் மற்ற ஏரியாவில் நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். அப்படின்னா நடக்கலையா? இல்லை, நடக்குது. எல்லா இடத்துலையுமே நடக்கும். 8 கோடி மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு 8 கேஸ் அங்கேயும் இங்கேயும் நடக்குது அப்படின்னா அது பெரிய நம்பரான்னு கேட்டால் பெரிய நம்பர் இல்லை. அதுக்காக அது நடந்துடலாமான்னு கேட்டால் அப்படி நடக்கவும் கூடாது. அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறது தான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் அதற்கான கட்டமைப்பு இங்கே இருக்கா தமிழ்நாட்டில், அதை தான் இங்கே நம்ம யோசிக்கணும். ஆட்சிக்கு வந்தாச்சு, அதிகாரத்துக்கு வந்தாச்சு, என்கிட்ட பவர் இருக்குது, எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் எப்படி? இப்போ ஒரு ரோட்டில் ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான்னா அவனை கண்டுபிடிச்சி இல்லை அவனை அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ண முடியும். கண்ணுக்கு தெரிந்து பெண்களை தப்பாக பார்க்குறது, பெண்களை காயப்படுத்துறது, பெண்களை வன்புணர்வுக்கு உண்டாக்குறது, இல்லைனா எப்படி சொல்ல ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி செய்கைகள் செய்யும்போது, கண்ணுக்கு முன்னாடி செய்யும்போது அவர்களை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள் அவர்கள் சார்ந்தவர்களை சார்ந்து நடக்கும்போது இங்கே எப்படி ஒவ்வொரு இடத்திலும் காவல்துறை இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது. இது எல்லாருக்குமே கேள்வியாகவும் சேர்ந்து வச்சுட்டு இருந்தாலும் அரசாங்கம் தான்ப்பா பண்ணணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 50 வருஷமாக நீங்கள் ஆள்றீங்க ஃபைன். ஆனால் இந்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களையும் போதைக்கு அடிமையாக்கிட்டதுக்கப்புறம் நீ என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தி என்ன பண்ண போகிற அப்படின்றது தான் இங்கே கேள்வி. இங்கே போதையில் தான் அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. அப்போ இந்த போதை பழக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்ற பாயிண்ட்டுக்கு தான் நம்ம இங்கே வரணும். இப்போ இந்த போதை பொருட்கள் எங்கேருந்து வருது அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வடநாட்டவர்கள் வர்றாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே பல ஸ்டேட்லேருந்து வேலையை தேடி உள்ளே வர்றாங்க. அப்போ அவங்கள நம்ம செக் பண்ணி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே விட்றோமா? இல்லையே. ஒரு இடத்துல செக் போஸ்ட்டை போட்டு இந்த வழியாக வருது அந்த வழியாக வருதுன்னா அதை நிறுத்தலாம். ஆனால் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையுமே போதை கலாச்சாரம் பெருகி போயிருக்கு அப்படின்னா அதை வேறு இருக்க வேண்டியது காவல்துறை கடமை தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. காவல்துறைகிட்ட என்ன உளவுத்துறை இல்லையா? காவல்துறைக்கு தெரியாதா எங்கே நடக்குது, ஏது நடக்குது, எவன் வைக்கிறேன்லாம் தெரியாது, எல்லாம் தெரியும். நான் சொன்ன மாதிரி அந்த காவல்துறை உண்மையான மக்களுக்கான காவலனாக இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். ஆனால் அவர்கள் தான் இன்றைக்கி விலை போயிட்டாங்களே. அவங்க தான் இந்த 50 வருஷத்தில் 20 வருஷத்தில் 50 வருஷத்தில் லஞ்சம் லாவண்யம்னு பழகிட்டாங்களே. அப்போ அவர்களுக்கு அதையெல்லாம் தடுக்கிற இந்த தமிழக அரசு வரும்போது, இந்த தமிழக வெற்றி கழகம் அரசாக வரும்போது எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது.
முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா படங்களில் ஒரே ஒரு கிளாமர் பாட்டு வைப்பாங்க. சில் ஸ்மிதா, டிஸ்கோ சாந்தி இவங்களாம் வந்து அந்த படத்தில் ஒரு பாட்டை வந்து டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. அதற்கப்புறமா கிளாமராக நடிக்கிறதே வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு வரப்போகிற காலகட்டம். அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் இருந்து ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லாத்துலேயுமே கிளாமராக யார் வேணால் எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிட்டு ஆடலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. கேட்டால் பெண் சுதந்திரம், அதில் நம்ம ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க? போதைக்கு அடிமையாகிடுறாங்க. போதைக்கு அடிமையானவொடனே அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஏதோ ஒரு பொண்ணு. அப்போ அது குழந்தையா கிளவியா எதையுமே பார்க்க தோண மாட்டேங்குது. அப்போ இன்றைக்கி எல்லாமே தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. சொசைட்டியில் நம்ம முதல்ல சரியாக இருக்குமானா இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோனில் எல்லா கன்றாவுமே இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே இதை தூண்டுற மாதிரி மது மானாவாரியாக இருக்குது. இப்போ அதில் ஒரு 717 கடையை மூடியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். இதுக்கு எல்லாத்துக்கும் அதிகபட்சமாக இருக்கக்கூடியது சுயநலவை இழக்க வைப்பது போதை. அப்போ இந்த போதை இன்றைக்கி புறையோடி போய் கிடக்கு. இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட முடியுமா, கலைஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையிலே பல கரப்டட் காவல்துறைகள் இருக்கிறனால இந்த விஷயங்கள் நடக்கிறதுல இவ்வளோ டிலே ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதற்காக வந்து இப்போ நீங்கள் தமிழக அரசு குறைய சொல்ல மாட்டிங்களா? அப்போ அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. தமிழக அரசு ஒரு முதல்வர், அவர் தான் சென்டர் பாயிண்ட்டு, நான் தான் அதிகாரம்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் இந்த மாதிரி ஏரியாக்களில் நடக்கும்போது இன்னமும் அங்கே இருக்கக்கூடிய தமிழக வெற்றிகளுடைய எம்எல்ஏக்கள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மட்டும்தான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் திருப்பி. உதாரணத்துக்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பிரதர் பார்க்குறோம். பிரபு அவர்களை வந்து அடிக்கடி மீடியாவில் பார்க்க முடியும். சிடிஆர் நிர்மல், ராஜ்மோகன், அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இவர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த தம்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 அமைச்சர்களை நம்ம வந்து பார்க்குறோம் பேட்டியில். ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் வந்து ஆக்டிவாக செயல்படுறாங்க. ஆனால் நிறைய தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏக்கள் ஆக்டிவாக செயல்படலை அப்படின்ற குற்றச்சாட்டும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுல மறுக்கிறதுக்கு இல்லை. இதை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக இதை வந்து அணுகணும். எம்எல்ஏக்கள் எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அந்தந்த இடத்துல, அவர்களுக்கு என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்க காவல்துறையினர் கேட்குறாங்களா, இல்லை அங்கே இருக்க அரசு ஊழியர்கள், அதாவது மற்ற மாநகராட்சி ஊழியர்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஊழியர்களாக இருக்கட்டும் கேட்குறாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்றத இன்னமும் அவங்க டீப்பாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான அந்த ஃபுல் சப்போர்ட்டையும் தமிழக அரசு வழங்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் கண்டிப்பாக குறையும் அப்படின்றத மாட்டுக்கிறது கிடையாது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தமிழக அரசு ஹேண்டில் பண்ணணும், தலைவர்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் எப்படி இருந்தாலும் வெள்ளை அறிக்கை வரும்போது அவங்கவுங்க வேட்டி கலண்டு ஓட போகிறதுல என்ன மாற்றுக்கிறதே கிடையாது. அதற்கப்புறமா அவங்க தூக்கிட்டு வருவாங்க, நான் அது இல்லை இது இப்படி இல்லைன்னு. பட் வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா இவர்கள் எத்தனை வருடங்களாக செய்த அத்தனை ஊழல்களும் அத்தனை அழிச்சாட்டியங்களும் நம்ம கண்ணு முன்னாடி வரப்போகுது. அதை பற்றி நாளை விவாதிப்போம். இன்று இதோடு முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.